நமஸ்காரம். எண்ணற்ற மகான்களும் ரிஷிகளும் அவதரித்த தெய்வீக பூமி பாரதம், அவருடைய வாழ்க்கையும் போதனைகளும் நமக்கு மோட்சத்திற்கு வழிகாட்டியாகியுள்ளன. ஒரு தாழ்மையான அஞ்சலியாக அவர்களின் சில அற்புதங்களையும் அவர்களுடன் தொடர்புடைய புனித ஆலயங்களையும் நாங்கள் நினைவு கூர்கிறோம். இந்தியாவின் பெரிய மகான்கள் பற்றிய எங்கள் தொடரில் இது 5வது வீடியோ. முன்பு வெளியானவற்றை பார்க்க விரும்பினால் விவரிப்பில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்புகளை பாருங்கள். இன்று நாம் நினைவு கூறுவது திருநீலகண்ட நாயனார். 63 நாயன்மார்களில் ஒருவராகிய இவர் தில்லை சிதம்பரத்தைச் சேர்ந்த ஒரு எளிய குயவர், பானை செய்யும் தொழிலாளர். சிவபெருமானுக்கான அவரது பக்தி அசைக்க முடியாதது. அவர் மண் பானைகள் செய்து அவற்றை சிவனடியார்களுக்கு அன்புடன் வழங்கினார். இறைவனுடைய பக்தர்களுக்கு சேவை செய்வதே இறைவனுக்கு சேவை என நம்பினார். ஒருமுறை பலவீனத்தின் ஒரு கணத்தின் காரணமாக அவர் வழிதவறினார். அவர் திரும்பி வந்தபோது அவரது நல்லொழுக்கமுள்ள மனைவி அவரை தடுத்து தெய்வபக்தியுடன் கூறினாள், திருநீலகண்டம் என்கிறேன், எம்மை தொடாதே. அந்த நாமத்தை கேட்டவுடன் நாயனார் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியம் இருக்க சபதம் செய்தார். அவரது மனைவி உட்பட எந்த பெண்ணையும் ஒருபோதும் தொடமாட்டார். அமைதியாகவும் கண்ணியத்துடனும் அவர்கள் விசுவாசத்தில் அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை துணையாக வாழ்ந்தனர். ஆண்டுகள் கடந்தன. அவர்களின் உடல்கள் வயதாகிவிட்டன. ஆனால் அவர்களின் பக்தி ஆழமானது. அவர்களின் மகத்துவத்தை வெளிப்படுத்த சிவபெருமான் முடிவு செய்தார். ஒரு சிவயோகியாக வேடமிட்டு தோன்றிய அவர் நாயனாரிடம் ஒரு களிமண் கிண்ணத்தை ஒப்படைத்தார். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்து அது மறைந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். விலைமதிப்பற்ற கிண்ணத்தை இழந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட போது திருநீலகண்டர் தான் நிரபராதி என்று சத்தியம் செய்தார். அது இறைவனின் தந்திரம். அவர் குற்றமற்றவர் என சத்தியம் செய்ய யோகி கூறினார், உன் மகனின் கையை பிடித்து தீர்த்தத்தில் மூழ்கு நாயனார். எனக்கு மகன் இல்லை என்றாரப்போது யோகி, அப்படியென்றால் உன் மனைவியின் கையை பிடித்து தீர்த்தத்தில் மூழ்கு என்றாரதற்கு நாயனார், நான் இறைவனின் நாமத்தில் எடுத்த விரதத்தை மீறமாட்டேன் என்று பணிவுடன் மறுத்தார். சிதம்பரம் கோயிலின் அர்ச்சகர்கள் சபைக்கு இந்த விவகாரத்தை சிவயோகி எடுத்துச் சென்றார். சிவயோகி தனது களிமண் கிண்ணத்தை தவறாக வைத்ததற்காக நாயனாருக்கு வழங்கிய பணியை நீதிமன்றம் உறுதி செய்தது. அரசவையில் தனது மனைவியிடம் ரகசிய சத்தியத்தை வெளிப்படுத்தாமல் நாயனார் தனது மனைவியுடன் சிதம்பரம் கோயிலில் உள்ள திருப்புல்சரம் குளத்திற்கு வந்தார். மக்கள் முன்னிலையில் முதிய தம்பதிகள் மூங்கில் குச்சியின் இரு முனைகளையும் பிடித்து நீரில் மூழ்கினர். அவர்கள் நீரில் மூழ்கி மீண்டும் எழுந்தபோது ஒரு அதிசயம் வெளிப்பட்டது. அவர்கள் இருவரும் இளமையுடனும் ஒளிவீசும் தெய்வீக வடிவுடனும் வெளிப்பட்டனர். யோகி மறைந்து அவருக்கு பதிலாக சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியார் நந்தி மீது தோன்றினர். ஒரு புன்னகையுடன் பகவான் அவர்கள் இருவரையும் ஆசிர்வதித்தார். நீங்கள் புலன்களை வென்று உண்மையான பக்தியை நிரூபித்துள்ளீர்கள். இப்போது கைலாசத்தில் என்னுடன் நித்தியமாக வசியுங்கள். அன்றிலிருந்து திருநீலகண்ட நாயனார் மற்றும் அவரது மனைவி தூய்மை, சுய கட்டுப்பாடு மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளங்களாக போற்றப்படுகின்றனர். அவர்களின் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது, அன்பு, உண்மை மற்றும் சரணாகதி மீது வேரூன்றியிருக்கும் போது இறைவனின் அருள் தானாக வெளிப்படும். ஓம் நம சிவாய.